நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற, பாருங்க, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை கர்த்தர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அல்லேலூயா. இப்போ பக்கத்தில் கை குத்து சொல்லுங்க, நீங்க பாட அனுபவிக்கிறீங்க, ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வார்த்தை சொல்றாரு. உங்களை சீர்படுத்தி உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களை பலப்படுத்தி உங்களை நிலைநிறுத்துவார். ஆமென். உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். வாடாத கிரீதத்தை கர்த்தர்களுக்கு கொண்டு வருவார். ஆவியை பகுத்தறிகிற வரத்தை சிந்தித்து அதன்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இது கடைசி காலமாக இருக்கிறது. வசனங்கள் எப்படி வேணாலும் மாறுபாடான உபதேசங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு கள்ள உபதேசங்களுக்கும் கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கும் ஓநாய்களுக்கும் எச்சரிக்கையாக இருந்து ஆடு எது ஓனா எது என்று வகை பிரிக்கக்கூடிய ஆவியை பகுத்தறிகிற வரத்தை உணர்ந்தவர்களாய் சபை இருக்கும் என்றால் பிரதான மீட்பர் வெளிப்படும் பொழுது அவர் மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை உங்களுக்கு கொடுப்பார். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் பாட அனுபவிக்கிறேன் என்று நீங்கள் யோசிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. உங்களுடைய சுதந்திரத்தை இருமாப்பா ஆளாதீங்க. கொடுத்த சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு அவருடைய ராஜ்யத்துக்கென்று நீங்கள் எல்லா நேரங்களிலும் ஆயத்தமாக இருங்க. 11வது வசனத்தில் சொல்றாரு, அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஆமென். இந்த வார்த்தையினுடைய நிறைவு. மூன்றாவது, ஆவியை பகுத்தறிகிற வரத்தினுடைய நிறைவு சதா காலமும் மகிமையும் கனமும் அவருக்கு உண்டாவதாக. ஆமென். இந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலிருந்து